சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் சிவா மீடியாவில் வந்த அவருடைய வரலாற்று தொடரை முழுமையாக பார்த்தவங்களும் கேட்டவங்களும், வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூல் 4 தொகுதியினோடையும் படித்த பலரும் என்கிட்ட ஃபோன் பண்ணியும் இந்த யூடியூப் கமெண்ட்லேயும் வீரப்பன் வாழ்ந்த அந்த காடுகளை நாங்களும் பார்க்கணும், அவரோடு வாழ்ந்த அவரோடு பழகிய மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் பார்த்து பேசணும் அப்படின்னு பலர் தொடர்ந்து விருப்பம் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக கடந்த 2024 டிசம்பர் மாதத்திலும் 2025 ஜனவரி மாதத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 முறை நம்முடைய சிவா மீடியாவுடைய நண்பர்கள் பலரை வீரப்பன் அவருடைய சொந்த ஊரான செங்கப்பாடி, மாதேஸ்வரம் மலை, அந்த காட்டுப்பகுதியொட்டி இருக்கிற பகுதிகளுக்கு எல்லாமே 2 நாள் சுற்றுலா மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். கர்நாடக வனத்துறை சார்பாக அங்கே சஃபாரி வாகன வசதி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு காட்டுக்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கிற காட்டு உயிரினங்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குது, அதுக்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதையெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வசதியாக இருந்தது. குறிப்பாக கர்நாடக மாநில காடுகளுக்குள்ளே ஒவ்வொரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கும் ஒரு இடத்துல நீர்நிலைகளை உருவாக்கி அங்கே இருக்கிற காட்டு விலங்குகள் எதுவுமே காட்டை விட்டு வெளியில் வந்து பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியில் தொந்தரவு பண்ணாமல் காட்டுக்குள்ளேயே அவற்றுக்கு தேவையான தண்ணீர் வசதிகளை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வசதியாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் என்னோடு அந்த காட்டுப்பகுதிக்கு வந்தவங்க காட்டு உயிர்கள் பலவற்றை பார்த்துட்டு வந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக கடந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு பலர் வர விருப்பம் தெரிவித்திருந்தாலும் காடு முழுவதும் பட்டு போய் காஞ்சி போயிருந்தது. ஆனால் ஏப்ரல் மே மாதங்களில் வறட்சி காரணமாக காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாமே இலைகளை உதிர்ந்து இலையுதிர் காலமாக இருக்கும். அப்போ வெறும் காடு அப்படிங்கிறது பசுமையான காடாக இல்லாமல் வறண்டு போன காடாக இருக்கும். அந்த சூழல் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக ஜூன் மாதத்திலிருந்து பலர் போகலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஜூன் மாதம் மட்டுமல்ல, ஜூலை மாத கடைசி வரைக்குமே கடுமையாக வெயில் இருந்தது. ஆகஸ்ட் மாதத்திலும் நான் 2-3 முறை அந்த பகுதிக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த காட்டு பகுதியில் தொடர்ந்து 2 நாள் பயணம் பண்ணுறதுக்கு ஏற்ற சூழல் இல்லாத காரணத்தினால, அதாவது வெயில் காரணமாக இந்த பயணத்தை நம்ம ஒத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம். செப்டம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு அந்த வெப்பம் தணிஞ்சு சாதாரண நிலையில் காடு இருக்குது. இந்த செப்டம்பர் மாதத்தில் காட்டுப்பகுதிக்கு போகிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான பயணமாக இருக்கும். அந்த மாதிரியான சூழல் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. அடுத்த அக்டோபர், நவம்பர் இந்த 2 மாதமுமே தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் மழை பெரிய இடையூறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதமும் தொடர்ந்து வீரப்பன் அவர்களுடைய வாழ்ந்த காட்டுப்பகுதிக்கு நம்ம போகிறதுக்காக திட்டமிட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 25 பேர் பெயரை முன்பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. முதல் முறை அவங்க அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டுருக்கு. அடுத்தடுத்த முறைகளில் புதுசாக யாராவது வர்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய விருப்பத்தை கீழே இருக்கிற செல்ஃபோன் எண்ணுக்கு கூப்பிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள். நான் உங்களுடைய பெயரையும் சேர்த்துக்கிறேன். 2 நாள் வீரப்பன் வாழ்ந்த காட்டுப்பகுதிக்கு நம்ம ஏற்கனவே போயிட்டு வந்தபோது பாலாறு, செங்கப்பாடி காடுகள், ஆலாம்பாடி காடுகள், ஒகேனக்கல் காடுகள், அதை விட்டால் மாதேஸ்வரம் மலை காடுகள், இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம திரும்பி வர மாதிரி சூழல் இருந்தது. ஏன்னா அதற்கு அடுத்து இருக்கிற காட்டுப்பகுதி, குறிப்பாக ராமாபுரம், ஊக்கியம், மின்னியம், மாரல்லி, தினல்லி, நாள் ரோடு, இந்த மாதிரி கர்நாடகாவுடைய மற்ற காட்டுப்பகுதிக்கு போகிறதுக்கு அப்போ சரியான சாலை வசதி இல்லை. சாலை செப்பனிடப்படாமல் படுமோசமான சூழல் இருந்தது. அதனால் அந்த கட்டத்தில் நம்ம போகும்போது அந்த பகுதிகளுக்கு போக முடியல. இந்த முறை அந்த பகுதியும் சாலை ஓரளவுக்கு, அதாவது 90 விழுக்காடு சாலை சரியாக போட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் இந்த முறை நம்ம வீரப்பன் வாழ்ந்த காடுகளுக்கு போகிறது அப்படின்னா முதல் ஒரு நாள் மட்டும் செங்கப்பாடி, ஆலாம்பாடி, ஒகேனக்கல் காட்டுப்பகுதி, அதாவது பாலாற்றிலிருந்து அந்த பகுதிக்கு அந்த காட்டுப்பகுதியை பார்த்துட்டு இரவு மாதேஸ்வரம் மலையில் தங்கிட்டு மறுநாள் பயணமாக மாதேஸ்வரம் மலையிலிருந்து கர்நாடக மாநிலம் ராமாபுரம் வழியாக ஹனூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொப்பம், ஊக்கியம் காட்டுப்பகுதி முழுமையாக பார்த்துட்டு கர்கேகண்டி, தமிழ்நாடு கர்நாடக எல்லை வழியாக அந்தியூர் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்கேருந்து சேலம் வந்துடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம். இதுவும் 2 நாள், வர செப்டம்பர் 27, 28 இந்த 2 நாளும் முதல் பயணத்தை ஆரம்பிக்கலான் இருக்கு. அதற்கு பிறகு மாதத்தின் 2வது சனி ஞாயிறு மற்றும் 4வது சனி ஞாயிறு இந்த மாதிரி நாள்களில் தொடர்ந்து ஒரு 3 மாதங்களுக்கு வீரப்பன் வாழ்ந்த காட்டுப்பகுதிக்கு போய் அந்த காட்டில் இருக்கிற விலங்குகளும் காட்டை எப்படி கர்நாடக வனத்துறையினர் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் முன்பதிவு பண்ணி இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி கடந்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் செங்கப்பாடி காடுகளுக்கு வந்தவங்க மீண்டும் வேறு காட்டுப்பகுதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் ஒரு கட்டமாக இந்த மாதத்தில் ஒரு நாள் சத்தியமங்கலம் காடுகள், அதை ஒட்டி இருக்கிற கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் பகுதி காடுகள், அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கர்நாடக மாநிலம் ராமாபுரம் பக்கம் இருக்கிற அஜிபுரா அப்படிங்கிற இடத்துல வன உயிரியல் காப்பகத்தின் சார்பாக
ஒரு சஃபாரி பயணத்துக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அதே பகுதியில் இருக்கக்கூடிய பிஜி பாளையம் அப்படிங்கிற இடத்துல தயாராக வச்சுருக்காங்க. இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ளே பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடும் இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே சத்தியமங்கலம் பகுதியிலேருந்து மேலே தமிழ்நாடு காட்டுக்குள்ளே ஏறி கர்நாடக காட்டுப்பகுதியை நம்ம முழுமையாக சுற்றி முடிச்சுட்டு மீண்டும் கர்கேகண்டி வழியாக அந்தியூர் காட்டுப்பகுதி வழியாக நம்ம மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர மாதிரியான ஒரு திட்டமிடல் போட்டிருக்கு. ஏற்கனவே செங்கப்பாடி காடுகளுக்கு வந்தவங்க மீண்டும் வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க 2வது பயண திட்டத்தில், அதாவது சத்தியமங்கலம் வழியாக மேலே போயிட்டு திரும்ப அந்தியூர் வழியாக வெளியில் வர்ற அந்த பயண திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். முதல் முறை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செங்கப்பாடி காடுகளை ஒட்டி இருக்கிற காடுகளை பார்த்து முடிச்சுட்டு மீண்டும் கர்நாடக மாநிலம் ஹனூர் காட்டுப்பகுதியை பார்த்துட்டு அந்தியூர் வழியாக கீழே வரக்கூடிய முதல் பயண திட்டத்தில் வரலாம். எதில் வர்றதுக்கு விருப்பம் இருந்தாலும் கீழே இருக்கிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. கர்நாடக மாநில காடுகள் எப்படி இருக்குது, கர்நாடக அரசும் கர்நாடக வனத்துறையும் காடுகளை எப்படி பராமரிக்கிறாங்க, வீரப்பன் வாழ்ந்த காடுகள் அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. விருப்பப்படக்கூடியவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.